இந்த வீடியோல நம்ம இண்டக்ஷன் ஸ்டவ் ஃபங்க்ஷன் ஆர் ஒர்க்கிங் தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது வந்து ஒன் ஆஃப் த அப்ளிகேஷன் ஆஃப் ஏடி கரண்ட்ஸ். இதோட மெயின் யூசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபாஸ்ட்டாக குக் ஆகும், ஸோ டைம் சேவ் ஆகும், சேஃபாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் ரொம்ப முக்கியமானது லெஸ் எனர்ஜி கன்சப்ஷன். ஸோ கொஞ்சம் எனர்ஜியை வச்சு நம்ம ஃபாஸ்ட்டாக குக் பண்ணிடலாம். இதுதான் இண்டக்ஷன் ஸ்டவ்வோட மெயின் பார்ட்டு. இது இந்த குக்கிங் ஜோனுக்கு கீழே இந்த மாதிரி இருக்கும். இது என்னன்னா டைட்லி வூண்ட் இன்சுலேட்டட் காப்பர் ஒயர். ஸோ இதில் தான் நான் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டை பாஸ் ஆக போகுது. கரண்ட் லெஃப்ட் சைடில் ஃப்ளோ ஆகுறப்போ இந்த மாதிரி காயிலில் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ரைட் சைடில் கரண்ட் என்ட்ரி ஆகி லெஃப்ட் சைடில் வந்ததுன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷன் எப்படி இருக்கும்? ஸோ இந்த காயிலில் சப்ளை ஆகுறது ஏசி கரண்ட்டு. ஸோ அதனால் இந்த டெர்மினல்ஸ் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். மேக்னெட்டிக் ஃபீல்டு டைரக்ஷனும் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஏசி கரண்ட் இந்த காயிலில் ஃப்ளோ ஆகுறதுனால மட்டும் ஒர்க்கிங் ஜோன் ஹீட் ஆகாது. இப்போ வந்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு. இந்த ஒர்க்கிங் ஜோனில் எப்போ பேன் வைக்கிறோமோ, பேன் வந்து அல்லையாக இருக்கலாம், இல்லை மெட்டலாக இருக்கலாம். அந்த பேன் எப்போ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு டச் ஆகுதோ அப்போ தான் எடி கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, அதாவது மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் சேஞ்ச் ஆகிற இந்த மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் மெட்டல் என்ன பண்ணுன்னா அதை அப்போஸ் பண்ணும். அப்போது இன்டியூஸ்டு இஎம்எஃப் ப்ரொடியூஸ் ஆகும். இந்த இன்டியூஸ்டு இஎம்எஃப் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதோட மோஷன் வந்து சர்க்குலர் மோஷனில் இருக்கும். ஸோ இதை தான் நம்ம எடி கரண்ட் சொல்கிறோம். இந்த எடி கரண்ட்ஸோட ட்ராபேக்கே வந்து இது ஹீட்டை நிறைய ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த இடத்துல இது அட்வான்டேஜ் ஆகுது. இந்த ஹீட்டை என்ன பண்ணணும்னா நம்ம குக்கிங் மெட்டீரியலை ஃபாஸ்ட்டாக குக் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து இந்த எனர்ஜி, எடி கரண்ட்ஸோட எனர்ஜி டைரெக்டாக ஹீட் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகுது அக்கார்டிங் டு ஜூல் தாம்சன் லா. இப்போ இந்த வீடியோவிலேருந்து உங்களுக்கு ஓரளவு இண்டக்ஷன் ஸ்டவ் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுன்ற ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.